தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சுதந்திர போராட்ட தியாகிக்கு வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்குவது குறித்து அரசு பரிசீலித்து உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. சுதந்திர போராட்ட தியாகிக்கு வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்குவது பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாடு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அகில இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் செல்லம் தாக்கல் செய்த மனுவில் இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்கீட்டில் 1% ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று தானும் இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றியவர் என்றும் இந்த நிலையில தனக்கு தியாகிகளுக்கான இடஒதுக்கீட்டில் வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்க கோரி அரசுக்கும் வீட்டு வசதி வாரிய தலைவருக்கும் மனு அளித்தும் தற்போது வரை அந்த மனு பரிசீலிக்கப்படவில்லை என்று அவர் இந்த மனுவை குறிப்பிட்டிருக்கிறார். பின்னர் மனுவை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கடந்த 2021 உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதனையடுத்து வீட்டு வசதி வாரியத்துக்கு இந்த மனு மீண்டும் 2025 பிப்ரவரி 10 அளிக்கப்பட்டது என்றும் அந்த மனுவை வீட்டு வசதி வாரிய தலைவர் கடந்த பிப்ரவரி 19 நிராகரித்து விட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மனுவை நிராகரித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தனக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான ஒதுக்கீட்டில் வீடு ஒதுக்க வேண்டும் என்றும் வீட்டு வசதி வாரியத்திற்கு அதற்கான உத்தரவை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மனுதாரருக்கு வீடு ஒதுக்கீடு செய்யலாம் என்று தெரிவித்தார். மனுதாரருடைய மனுவை பரிசீலித்து அனுமதிக்கப்பட்ட ஒதுக்கீட்டில் சட்டத்திற்கு உட்பட்டு 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி சிவா.